ட்ரெண்டிங் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா, தமிழ் சீரியல், தமிழ் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு நடக்கிற முக்கியமான விஷயங்கள் அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படின்னா ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வாரம் பிக் பாஸில் ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. முதல் 2 வாரங்கள் கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி இருந்தாலும் 3வது வாரத்தில் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் தவறான காரணங்களுக்காக தான் நிறைய பிக் பாஸ் ரொம்ப பிக்கப் ஆகிருக்கு. இப்போ 4வது வாரம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா யாஷிகா, மஹத், அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, அப்புறம் ஷாரிக் இவங்களை கமல் சார் கண்டிச்சிட்டு போனதுனால அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. மஹத் ரொம்ப கில்ட்டியாக யாஷிகாவை நம்ம நாமினேட் பண்ணிட்டோம் எலிமினேஷனுக்குன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை தனியாக கார்னர் பண்ணுறாங்களோ அப்படின்னு இவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தான் மற்றவங்களை கார்னர் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாளில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ப்ரோமோவில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா பாலாஜியும் மஹத்தும் ரொம்ப மோசமாக சண்டை போட்டுக்கிறாங்க. பாலாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுறாரு. எப்பயும் பாலாஜி கோவத்தில் வார்த்தையை விட்டுருவார். வார்த்தையை விட்ட உடனே மஹத் ஓடி என்னடா பிச்சை எடுத்து சாப்பிட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. நான் ஒன்றை சொன்னான்னு கேட்டது, நீ என்ன தான் சொன்னேன், போடா காமெடி அப்படிங்கிறாரு. போடா டப்பா தலையா அப்படிங்கிறாரு. மஹத் சொன்ன உடனே இப்போ காமெடி கமெடினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது, என்னடா பண்ணுவேன் அப்படின்னதுக்கு பாலாஜி டக்குன்னு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ தான்டா எல்லாருக்கும் முன்னாடி எல்லாத்தையும் பண்ண, நீ எல்லா வேலையும் பண்ணுவேன், இப்போ பப்ளிக்காக எல்லா வேலையும் பண்ணுவேன், நாங்கள் இருக்கணுமா அப்படின்னு ஏதோ கேட்குறாரு. கேட்டோன்னே கோவமாகி இவர் ஏதோ என்னடான்னு கத்திட்டு அடிக்க போகிற மாதிரி போகிறாரு. எல்லோரும் தடுத்து நிறுத்தி ஒரு தனித்தனியாக கூட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பாலாஜி, மஹத் இவங்கெல்லாம் பெருசாக சண்டை போட்டுக்கல, அதே சமயத்தில் பெருசாக சேராமல் இல்லைங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் எப்பயுமே மஹத்துக்கும் நித்யாவுக்கும் இடையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நித்யாவும் பாலாஜியும் ஓரளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது மஹத்துக்கும் நித்யாவுக்கும் ஒரு சண்டை உருவாகிருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. நேற்றே நித்யா எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு மஹத் செருப்பு பெஞ்சிரும்னு சொல்லிட்டு யாஷிகா திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மஹத் பாலாஜிகிட்ட போய் சொன்னார். இது பாருங்க, இந்த விஷயத்தை அவங்க தலைவர் வேணான்னு சொல்லுங்கள், இது நாங்களே பண்ணது அப்படின்னாரு. சரின்னு பாலாஜி சொன்னார். ஆனால் பாலாஜிக்கு இந்த மாதிரி யாராச்சும் பாலாஜிகிட்ட அட்வைஸ் பண்ணாலே அவருக்கு பிடிக்காது. இப்படி இருக்கும் போது அதே விஷயம் இப்போ தொடர்ந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தையை யாராச்சும் நித்யா விட்டுருந்தா கூட கண்டிப்பாக மகத் கத்திருப்பான். மகத் கத்தினோடனே பாலாஜி நான் நித்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு அவர் ஏதாவது கத்திருப்பார். இது இல்லாமல் ஏற்கனவே பொன்னம்பலத்தை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் பாலாஜி கம்ப்ளீட்டாக அந்த சைடில் இருந்துட்டு பாலாஜி திட்டிகிட்டு இருக்காரு. திட்டிகிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை பற்றி ஏதாச்சும் அதிகம் பேசினாலும் இந்த பிரச்சனை அதிகமாக நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எது எப்படியோ இந்த விஷயத்தினால முதலாக பெருசாக 2 ஆண்களுக்கு இடையில் பெரிய சண்டை வருது. போன பிக் பாஸ்லாம் இந்த அளவுக்கு பெருசாக 2 ஆண்களுக்கு இடையில் சண்டைன்னு வந்ததுன்னு பார்த்திங்க அப்படின்னா கஞ்சா கருப்புக்கும் பரணிக்கும் தான். அதுக்கப்புறம் இங்கே தான் அவ்வளோ கோபமாக அவ்வளோ மோசமாக வந்துகிட்ருக்கு. இதோட விளைவு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோட்லேயே கூட யாஷிகா ஆனந்த் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. அது நடக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியல. ஆனாலும் பொறுத்து என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது? ஏன் பாலாஜியும் மகத்தும் சண்டை போடுறாங்க? உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸ் பற்றி அப்டேட்ஸுக்கும் ட்ரெண்டிங் தமிழ்நாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.